ஹவுஸ் வைஃப் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ வீட்டுல இருக்கிறவங்க 2-3 விஷயங்கள்ல விமனுக்கு நம்ம வந்து விழிப்புணர்வுகளை கொடுக்கணும். 3 ஏரியால, ஒன்னு கிச்சன், இன்னொன்னு ரெஸ்ட் ரூம்ஸ், 3வது பெட்ரூம். கிச்சன்ல பொறுத்த மட்டும் நம்ம வந்து நிறைய பேருக்கு வீட்டுல வந்து தாளிக்கிறோம், இல்லாட்டி அந்த ஒரு ஃப்ரை பண்றோம். அந்த டைம்ல வந்து அந்த டைம் மட்டும் தான் டாக்டர் இருமல் வருது அப்படின்னு சொல்றாங்க. பட் இது பண்ணும்பொழுது என்ன ஆகுது, அந்த எண்ணெயோட அந்த ஃபியூம்ஸ் அது நுகரும் பொழுது நுரையீரல்ல ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்ல வென்டிலேஷனோட இருந்தது அப்படின்னாக்க எய்தர் ஒரு கிச்சன் சிம்னியோ இல்லாட்டி ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனோ, சிம்பிளா ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் அது இருந்தா கூட நமக்கு அந்த பிரச்சனை வராது. இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்க, இந்த மாதிரி நுகரும் பொழுது நமக்கு மெயினா ஆசிட் ரிஃப்ளக்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகும். ஸோ நிறைய பேர் கண்டினியூஸா கிச்சன்ல குக் பண்ணிட்டே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து பசியே இல்லை, சாப்பிடவே பிடிக்கல, வயிறு ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருக்குன்னு. அது ஏன் அப்படின்னாக்கா நம்மளோட அந்த சென்சஸ் நம்ம நல்லா நுகரும் பொழுது, வாசனையா நுகரும் பொழுது நமக்கு வயத்துல சாப்பாடு வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு ஆசிட் சுரக்கும். ஆனா நம்ம சமைச்சிட்டே இருப்போம், அதுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டோம். ஸோ அந்த ஆசிட் ஃபார்மேஷன் வர 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 அவங்களால வந்து ஜாஸ்தியா ஆகும்போது சாப்பாடு கூட சாப்பிட முடியாம போகுது. வயிறு உபசம், ப்ளோட்டிங், கேஸ் ஃபார்ம் ஆகுது, அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. ஸோ கிச்சன்ல குக் பண்ணும் பொழுது மெயினா லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா வென்டிலேஷன் பெட்டரா இருக்கும். 2வது நம்மளோட ரெஸ்ட் ரூம்ஸ். ரெஸ்ட் ரூம்ல நிறைய பேருக்கு ஆசிட் போட்டு கிளீனா வச்சுக்கிறது ரொம்ப பழக்கமான ஒரு விஷயம். பட் அந்த ஆசிடை போட்டுட்டு அதே ரூம்லயே வந்து ரொம்ப நேரம் நின்று கிளீன் பண்ணும் பொழுது நீங்க என்னதான் மாஸ்க் கட்டிட்டு பண்ணா கூட ஆசிடோட நெடி ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ அது டைரக்டா எக்ஸ்போஷர் வரும்பொழுது நல்ல லங்ஸ்ல வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஐதர் எக்ஸாஸ்ட் ஃபேனை போட்டுட்டு பண்ணணும், இல்ல திறந்து வச்சுட்டாவது பண்ணணும். அண்ட் கொஞ்சம் டைல்யூஷன்ல பண்ணா கொஞ்சம் பெட்டர். 3வது சுவத்துல இருக்கிற ஈரப்பதம். இது வந்து கொஞ்சம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், பூஞ்சைன்னு சொல்லுவோம், அது வரதுக்கு எக்ஸாக்ட்லி. ஸோ அதுல வந்து நம்ம மேக்சிமமா ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ற டைம் கண்டினியூஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தூங்குற அறை. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாரும் வந்து ஒரு 6 to 8 hours அங்க ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுல ஏசியும் ஓடும், ஈரப்பதமும் இருந்ததுன்னா நல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ சென்னையில இப்ப பாத்தீங்கன்னா இந்த அலர்ஜிக் பிராங்கோ பல்மரி ஆஸ்பர்ஜிலோசிஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நுரையீரல்ல வரத நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கும். அதனால ஏற்படுற அலர்ஜி, அதனால ஏற்படுற மூச்சு பிரச்சனைகள் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு.